फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல காராமணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு காராமணியை நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டா காலையில குழம்பு செய்ய உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த காராமணியை நம்ம என்ன பண்ண போறோம்னா வேக வைக்க போறோம். ஊற வச்ச காராமணியை வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கூடவே உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருங்க फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு இந்த குழம்புக்கு புளி கம்மியா தான் நமக்கு தேவைப்படும். குழம்பு செய்ய போறதுக்கு முன்னாடி இத ஊற வச்சிருங்க फ्रेंड्स புளியையும். फ्रेंड्स நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பாக்கும்போது வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணும்போது நீங்க ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசா வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆயிடும் फ्रेंड्स. फ्रेंड्स புளி வந்து ஊறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டை நல்ல பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. இப்போ காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வந்து நம்ம தொக்கோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स. கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு முருங்கைக்காய் சேர்க்க போறோம் फ्रेंड्स. முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சும்மா வாசனைக்கு இருந்தா கூட போதும் फ्रेंड्स இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போறோம். முதல்ல வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கலருக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்க போறோம் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா இத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க காராமணியை இந்த வாட்டர் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா காராமணியோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா அந்த தண்ணில தான் இருக்கும். இத நம்ம இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போறோம் फ्रेंड्स. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கிரேவியோட இந்த காராமணியை தண்ணியோட சேர்த்து நம்ம ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே பாத்தீங்கன்னா குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாமே இந்த தண்ணில தான் வேக போகுது फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பீஸ் பண்ணிட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு இத ஒரு நல்லா பால் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நீங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து புளி சேர்க்க போறோம். இதல புளி கம்மியா தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா தக்காளி நம்ம அதிகமா சேர்த்திருக்கிறதுனால புளி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்ல நான் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நல்லா கரைச்சி கெட்டியா எடுத்துர்க்கேன் தண்ணியை. அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்க போறோம் फ्रेंड्स. காய்கறி நல்லா வெந்த பிறகு நீங்க புளி தண்ணி ஆட் பண்ணீங்கனா உங்க காய்கறி பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். முன்னாடி நீங்க புளி தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்க காய்கறி வேகாம இருக்கும் फ्रेंड्स. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். फ्रेंड्स இவ்ளோதான் फ्रेंड्स நம்மளோட காராமணி குழம்பு. ரொம்ப ஹெல்தியான குழம்பு. இத பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கவங்களுக்கு மதியானம் லஞ்ச் நீங்க ரெடி பண்ணி தரணும்னா கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணி தரலாம். கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நீங்க இறக்கிட்டீங்கன்னா உங்க குழம்பு ரொம்ப வாசனையா இருக்கும் फ्रेंड्स. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. பை फ्रेंड्स. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க फ्रेंड्स.